இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது. எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும், வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. பகிரப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் தொழில்முறை ஆலோசனை அல்லது நிபுணர் ஆலோசனைக்கு மாற்றாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும். இந்த வீடியோவில் உங்கள் சொந்த பிறப்பு விளக்கப்படத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்கள் லக்னா அல்லது ராசி விளக்கப்படத்தை உருவாக்க உங்களுக்கு 3 விவரங்கள் தேவை. 1. பிறந்த தேதி. 2. பிறந்த நேரம். 3. பிறந்த இடம். உங்கள் லக்னா அல்லது ராசி விளக்கப்படத்தை உருவாக்க பல இணையதளங்கள் மற்றும் மென்பொருள்கள் உள்ளன. புரோகேரளா இணையதளத்தில் உங்கள் ராசி விளக்கப்படத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இங்கே நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். இணையதளத்திற்கான இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதோ நான் ராஜேஷின் ரேண்டம் பெயருக்கான ராசி விளக்கப்படத்தை உருவாக்குகிறேன். அவருடைய பிறந்த தேதி ஆகஸ்ட் 19, 2017. அவர் பிறந்த நேரம் காலை 11 மணி. அவர் பிறந்த இடம் பெங்களூரு. இங்கே விளக்கப்படம் தயாராக உள்ளது. ராசி மற்றும் நவாம்ச விளக்கப்படம் உருவாக்கப்படுகிறது. நவாம்ச விளக்கப்படம் இப்போது தேவையில்லை. ஆனால் ராசி விளக்கப்படத்தை பார்ப்போம். லக்னம் முதல் வீடு. பெரும்பாலும் இது ISC என குறிக்கப்படும். வட இந்திய அட்டவணையில் வீடுகள் எதிர் கடிகார திசையிலும், தென்னிந்திய விளக்கப்படத்தில் வீடுகள் கடிகார திசையிலும் குறிக்கப்பட்டுள்ளன. லக்னம் அமைந்துள்ள நட்சத்திரம் உங்கள் லக்ன நட்சத்திரமாக மாறும். சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் உங்கள் ராசி நட்சத்திரமாகிறது. லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் லக்னாதிபதி நட்சத்திரமாக மாறுகிறது. இந்த ராசியில் லக்னம் துலாம் ராசியிலும், சந்திரன் மிதுன ராசியிலும், சந்திரன் புனர்பூசத்திலும் உள்ளது. இப்போது லக்ன நட்சத்திரம் மற்றும் லக்ன அதிபதி நட்சத்திரத்திற்கு செல்ல வேண்டாம். ஆனால் இந்த 3 லக்ன நட்சத்திரம், ராசி நட்சத்திரம் மற்றும் லக்ன அதிபதி நட்சத்திரம் இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன கர்மா இருக்கிறது என கண்டறிய உதவுகிறது.